பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்ல. இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ரோமர் 15ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருக்கும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனைகளை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது சொல்றீங்களா? யாருன்னு தெரியல, ஒரு தாயார் உங்க மகள் உங்களோட பேச்சு கேட்கறது இல்ல, எனக்கு நான் போன கல்யாணம் பண்ணி போன அந்த இடம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாளா? என்ன சொன்னாலும் இணங்கி போக மாட்டேங்கிறாளா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உங்களுக்காகவே இந்த வார்த்தை கொடுக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அந்த விசுவாசம் பெருகி இருந்தால் உங்களுக்குள்ளே அந்த சமாதானம் வந்திருக்கும், உங்களுக்குள்ளே அந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த நேரத்திலே கர்த்தர் உங்க இருதயத்தை நிரப்புவாராக. எந்தவித சமாதான குறைவினால நீங்க காணப்படுகிறீங்களோ எனக்கு தெரியல, கர்த்தர் மேல விசுவாசத்தை வைங்க. தானாய் உங்களுடைய இருதயம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுகிறத பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு தெரியாது, என்னால என் பிள்ளையை வளர்க்க முடியாது, உங்களால மட்டும்தான் காரியங்கள் மாறும் சொல்லிட்டு கர்த்தரிடத்துல உங்க பிள்ளைய ஒப்பு கொடுத்துருங்களேன். ஒப்பு கொடுத்துட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. இந்த விசுவாசம் தான் அந்த மகளுடைய இருதயத்துல என்ன தெளிவில்லாத காரியங்களுக்கு தெளிவை உண்டாக்கும், சமாதானம் உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். திரும்ப அவங்க குடும்பத்தோடு இணைகிற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம விசுவாசிக்கலாம், ஆண்டவர் பார்த்துப்பாருன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தாலே போதும், கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்ட் ஆக்கியத்தை நீர் எங்களை தந்திரே, உமக்கு நன்றி அப்பா. யார் யார் சோர்ந்து போயிருக்காங்களோ எனக்கு தெரியல, உங்க விசுவாசத்தினாலே உண்டாகிற அந்த சந்தோஷமும் சமாதானம் அவங்க இருதயத்தை ஆட்கொள்வதாக நீரே காரியத்தை பார்த்து கொள்கிற தேவன் என்பதை அன்றே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இருக்கட்டும், எந்த செங்கடலை போன்று எவ்வளவு பெரிய கடல் மேல முன்னாடி இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் உண்டு. அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து எங்களை நடக்க வைக்கிற தேவன் நீர் ஒருவர் உண்டு என்கிற ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள மேலோங்க கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே சமாதானத்தின் சந்தோஷத்தையும் அந்த குடும்பத்துல கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.